சிலுவைப் பாதை முன்னுரை. சிலுவைப் பாதை என்பது ஒரு வழிப்பாதை. அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, பகிர்வை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, ஒற்றுமையை, மனித மாண்பை உயர்படுத்தி பிடித்து காட்டும் ஒரு வழிப்பாதை. உடைந்து போன கண்ணாடி சிதறல்களில் பல பிம்பங்கள் தோன்றுவது போன்றுதான் உலகம் காட்டும் பல வழிப்பாதைகள். எப்படி வேண்டுமென்றாலும் மனம் போன போக்கில் வாழலாம், கால் போன போக்கில் நடக்கலாம். அது அழிவின் பாதை. கிறிஸ்து காட்டும் அன்பு பாதை ஒரு வழி பாதை. இது ஒரு தியாக பாதை, வாழ்வின் பாதை. இளைஞர்கள் இந்த சமூகத்தின் நங்கூரங்கள், முதுகெலும்புகள். ஆனால் உலகம் இவர்களை பொறுப்பற்றவர்கள், சோம்பேறிகள், உதவக்கரைகள் என்று சொல்லி காட்டுகின்றது. ஒரு பழைய பாடல் இவ்வாறு சொல்லுகிறது: இரும்பல்ல இளைஞர் உள்ளம், துரும்பல்ல தூக்கி எறிந்திட, கரும்பல்ல முற்றும் இனிக்க, நெருப்பல்ல அதனை எரிக்க, பரந்த உள்ளம் பாய்ந்திடும் வெள்ளம், ஆற்றல் அனைத்தும் உறைந்திடும் மஞ்சம். இந்த நேர்மறை பார்வைதான் இன்று நமக்கு தேவை. தள்ளாடும் சமூகத்தை நெறிப்படுத்த இளைஞர்களின் ஆற்றலை ஒன்றிணைப்போம். சிலுவையின் தியாக பாதையில் வழிநடக்கும் இளைஞர்களே, இணைந்து பயணிப்போம். உடைந்து போன நெஞ்சங்களுக்கு உரமூட்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியோர் தந்தாய், வந்து அருள்வீர். நன்கொடை வள்ளலே, வந்து அருள்வீர். இதய ஒளியே, வந்து அருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தேர்ப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது
அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த உலக வரலாற்றில் நடந்த மாபெரும் சுயநலம் வெளிப்பட்ட நாள். உலகத்தை உருவாக்கிய உத்தமன் உதாசீனப்படுத்தப்பட்டு அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிறார். சுயநலத்திற்காக கோழைத்தனமான ஒரு தீர்ப்பை பிலாத்து அறிவிக்கின்றான். அன்று மட்டுமா இயேசு இந்த அவமான தீர்ப்புக்கு உள்ளானார்? நாம் வாழும் இந்த காலத்திலும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆயிரம் மக்கள் தொடர்ந்து தீர்ப்பிடப்படுகிறார்கள். தாங்கள் பிறந்த இடத்தின் பெயரால், பேசுகின்ற மொழியின் பெயரால், இனம் மதத்தின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் இவன் நம்மை சாராதவன், இவன் நமக்கு வேண்டாம் என தீர்ப்பிடுகின்றனர். இவர்கள் நம்மோடு பயணிக்க கூடாது, நம்மோடு வாழ தகுதியற்றவர்கள் என்ற மனிதாபிமானமற்ற தீர்ப்பினை எழுதி கொண்டிருக்கின்றோம். பிறரை தீர்ப்பிடுகின்ற போது மிகவும் கடினமான சொற்களையே பயன்படுத்துகின்றோம். தீர்ப்பிடாதே, நீயும் தீர்ப்புக்கு உள்ளாகுவாய் என்பதை மனதில் கொண்டு இயேசுவை போன்று கனிவான சொற்களை பேசும் வரம் வேண்டுவோம். ஏனெனில் கனிவான வார்த்தைகளிலிருந்துதான் உறவுகள் பிறக்கின்றன. என்னிலும் பிறரிலும் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றலை விட நேர்மறை ஆற்றல் மிக அதிகம் என்பதில் உண்மையை கனிவான உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அன்பு இயேசுவே, நீர் சென்ற இடங்களிலெல்லாம் அன்போடு கூடிய கனிவான வார்த்தைகளையே பேசி மக்களின் அக இருள் நீக்கி புது வாழ்வு தந்தீர். நாங்களும் உம்மை போல் வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமந்து செல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் மீது சுமத்தப்பட்ட சிலுவையை பாரம் அழுத்தினாலும் இன்முகத்துடனே சுமக்கிறார். இவர் தனக்காக இந்த சிலுவையை சுமக்கவில்லை, மாறாக நமக்காக நம் பாரங்களை இறக்கி வைக்க சுமக்கிறார். எனவேதான் மகிழ்ச்சியாக சுமக்கிறார். பென்சில்வேனியாவில் தலை ஒட்டி பிறந்த 2 சகோதரிகள் உள்ளனர். அவர்கள் பெயர் லோரி, டோரி. இருவரும் ஒருவரை பார்த்து கொள்ள முடியாது. ஏனெனில் ஒருவரின் பின் தலையில்தான் அடுத்தவரின் முகம் ஆரம்பிக்கின்றது. தலை ஒட்டி பிறந்தாலும் வெவ்வேறு ஆசைகள், ரசனைகள், திறமைகள் கொண்டவர்கள். வேறு வேறு உடை அணிபவர்கள். ஒருவர் மருத்துவமனையில் பணிபுரிகிறார், அப்போது மற்றவர் புத்தகம் வாசிப்பார். இன்னொருவர் இசைக்கலைஞர், அவர் பாடும்போது மற்றவர் அதை ரசிப்பாராம். இப்படி இரட்டிப்பான வாழ்க்கையை இருவரும் சுகமான சுமையாக சுமந்து வருகின்றனர் கடந்த 50 ஆண்டுகளாய். இன்று தன்னுடைய குடும்பத்தின் சுமையை சுமக்க கல்வியை தியாகம் செய்த இளவல்கள் எத்தனையோ பேர். பொறுப்பற்ற பெற்றோரின்
ஊதாரித்தனமான வாழ்க்கையால் வாழ்க்கையே சுமையாகி போன இளைஞர்கள் எத்தனையோ பேர். இதோ இயேசு சிலுவையை சுமந்தவாறு சுமை தாங்க உங்களை அழைக்கின்றார். மகனே, மகளே, என்னோடு சேர்ந்து சிலுவையை சுமந்து இறுதி வரை பயணிக்க கற்றுக்கொள். ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, உம்மிடமிருந்த உள்ள உறுதியை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக சிலுவை பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் கல்வாரி பயணத்தில் இலக்கை அடைவதற்கு முன்னால் முதல் முறையாக தடுமாறுகிறார். தடுமாறினாலும் தடமாறவில்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிறார். இரண்டாம் உலகப் போரின் போது டாக்டர் விக்டர் பிராங்க்லின் யூத இனத்தவர் என்பதால் நாசி படையால் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார். லட்சக்கணக்கான யூதர்கள் ஆடு மாடுகளைப் போன்று கொல்லப்பட்டனர். ஒரு நாள் டாக்டர் விக்டர், அவர்களின் மனைவியும் குழந்தைகளும் பெற்றோரும் தீயிலிட்டு கொல்லப்பட்டார்கள். இறுதி தண்டனை விக்டருக்கு வந்தது. அவரை நிர்வாணப்படுத்தி நிற்க வைத்தார்கள். அச்சமயம் விக்டர் பிராங்க்லின் தன் மனதில் சொல்லிக்கொண்ட வார்த்தைகள் வலிமையானவை. என் மனைவி, குழந்தைகள், பெற்றோரை பிரித்திருக்கலாம். என் உடைகளை களைந்து என் வெளி சுதந்திரத்தையும் இவர்கள் கெடுத்திருக்கலாம். ஆனால் நான் இவர்களின் அடிமை இல்லை. என் உள்ளுணர்வுகள் இந்த கொடியவர்களுக்கு எதிராகவே உள்ளது. இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று மனதில் சொல்லிக் கொண்டார். நம்முடைய மனதின் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நாமே காரணம் என்பதை புரிந்து கொள்கின்ற போது நாம் வீணாக துன்பமான உணர்வுகளை கொண்டிருக்க மாட்டோம். மாற்ற முடியாது என்ற சூழலில் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் வெறுப்பில் உழன்று இன்னும் சூழ்நிலையை மோசமாக்காமல் புதிய அனுபவங்களை பெற முடியும். இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். இயேசு புதிய அனுபவத்துடன் இதோ எழுந்து புறப்படுகின்றார் கல்வாரி மலையை நோக்கி. யாரையும் புலம்பவில்லை, திட்டவில்லை, எனக்கு ஏன் இது என்று கேட்கவில்லை. மாறாக சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு இது என் தந்தையின் திருவுளம் என்பதை புரிந்து கொண்டு மனத்தெளிவுடன் கல்வாரியை நோக்கி துணிவுடன் பயணிக்கின்றார். ஜெபம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் வரும் சறுக்கல்களில் நாங்கள் சூழ்நிலையை காரணம் காட்டி புதைந்து விடாமல் புரிந்து ஏற்றுக்கொண்டு உம்மை போன்று தொடர்ந்து பயணிக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நான்காம் நிலை. கல்வாரி பாதையில் தாயின் சந்திப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயும் மகனும் கல்வாரி பாதையில் சந்தித்துக் கொள்கிறார்கள். நம் பார்வையில் இப்படிப்பட்ட சந்திப்பு எந்த ஒரு தாய்க்கும் வந்துவிடக்கூடாது என
நாம் நினைக்கிறோம். இந்த சந்திப்பு ஒருவர் மற்றவரை தேற்றுகின்ற சந்திப்பாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவுக்கு தொடர்ந்து கல்வாரி பாதையில் பயணிக்க ஆற்றலை தந்தது. அன்னை மரியாவுக்கோ தன் மகன் கடவுளின் விருப்பத்தை துணிவுடன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்ற நிறைவை தந்தது. 1996ஆம் ஆண்டு உலகை வியக்க வைக்கும் குளோனிங் முறையில் டாலி என்ற செம்மறி ஆடு உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்தில் இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு தன் செல்ல மகளை இழந்த ஒரு தந்தை தன் மகளின் நினைவால் வாடுவதாகவும் தன் மகளின் செல்லை எடுத்து தன் மகளை மீண்டும் உருவாக்கி தாருங்கள் என்று வில்நட்டையிடம் கேட்டார். அதற்கு அவர், ஐயா, உங்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். உங்கள் மகளின் உடலிலிருந்து செல்லை எடுத்து வேறு ஒரு பெண்ணைத்தான் உருவாக்க முடியுமே தவிர உங்கள் மகளை உருவாக்க முடியாது. ஏனென்றால் உங்கள் மகளிடமிருந்த அதே எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்காது. எனவே இறப்பை தாங்கிக் கொண்டு அமைதி அடையுங்கள் என பதில் தந்தார். இயற்கைக்கு யதார்த்தத்திற்கு எதிராக போராடுவது என்பது நம்மை நாமே அழித்து கொள்ளும் முயற்சி. இயேசுவும் அன்னை மரியாவும் இதைதான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். வாழ்க்கையில் வரும் சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், இழப்புகளை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் இன்னும் உறுதி பெறுகிறோம். ஜெபம். தாயே மரியே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் துன்பத்தில் வாடும் மனிதர்களை சந்திக்கும் போது நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலிக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வழிப்போக்கனான சீமோன் கட்டாயத்தினால் உதவ முன்வந்தாலும் அது வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க இருக்கின்றது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது என்பதற்கிணங்க சீமோன் செய்த உதவி காலம் காலமாக நினைவு கூறப்படுகிறது. ஒரு சிலர் தங்களுடைய நேரத்தை கொடுத்து உதவுகின்றனர், சிலர் தங்கள் பணத்தை கொடுத்து உதவுகின்றனர், சிலர் பொருளை கொடுத்து உதவுகின்றனர், வெகு சிலரே தன் உடனிருப்பின் மூலம் உதவி செய்கின்றனர். எதுவாக இருந்தாலும் உதவி செய்தல் என்பது போற்றுதலுக்கு உரியது. புத்தர் பிறருக்கு உதவுதலை பற்றி சொல்லும்போது, பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களுக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள், உங்கள் ஆசீர்வாதம் பல மடங்கு உயரும் என்றார். இதற்கு சீடன் ஒருவன், உதவுவதற்கு ஏதாவது எல்லை உண்டா என்று கேட்டதற்கு, ஒரு விளக்கின் ஒளியிலிருந்து ஒரு விளக்கை ஏற்றினாலும் 100க்கு மேற்பட்ட விளக்கை ஏற்றினாலும் அதனுடைய ஒளி குறைவுபடுவதில்லை. அதுபோலத்தான் தேவையில் வாழ்வோருக்கு உதவுவதும் என்றார். இன்று தேவையில் பிரச்சனையில் உள்ள ஒருவருக்கு உதவிட விரும்பும் இளவல்களை எத்தனை பெற்றோர் ஆதரிக்கின்றனர் அல்லது பாராட்டுகின்றனர்? எதற்கு வீண் வம்பு? ஊருக்கென்றால் முதல்ல கிளம்பிடுவான். ஊருக்கு உழைக்கத்தான் பெற்றுவிட்டேன் போலிருக்கு, அவன் பொழப்பத்தவன் என்ற ஏச்சம் பேச்சுத்தான் பல சமூக பணியாளர்களுக்கு கிடைக்கின்ற விருதாக இருக்கின்றது. ஒருவருடைய தேவையை, விருப்பத்தை நிறைவேற்ற நிச்சயம் மற்றொருவர் நிறைய தியாகம் செய்தாக வேண்டும், சீமோனை போல. எனவேதான் சீமோனின் உதவி
2000 ஆண்டுகள் கழிந்தும் போற்றப்படுகின்றது. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில், தேவையில், பிரச்சனைகளில் வாழும் மானுடத்தை சந்திக்கும்போது தயங்காமல் உதவிட பரந்த மனதினை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை துடைத்தாள் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கடுமையான மனிதர் மத்தியில் கனிவான தன் முகத்தை காட்டுகிறாள் வெரோனிகா. இரத்தக்கரை படிந்த வாட்டமான இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். எவ்வளவு துணிச்சல் என்று ஒரு சிலர் பாராட்டியிருக்கலாம், ஏகவசனம் பேசியிருக்கலாம். எது எப்படியோ, கனிவான அந்த மங்கைக்கு ஆண்டவர் தன் முகத்தையே பரிசாக தந்தார். ஜெர்மனியில் ஹிட்லரின் ஆட்சியில் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்ட சமயம், யூதரான ஹெலன் கெல்லரும் அவரது குடும்பத்தாரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை தூக்கிலிட வேண்டிய நேரம். அதற்கு உத்தரவு தர வேண்டிய அதிகாரிகள் வந்து கையெழுத்து போட்டால் அடுத்த நிமிடம் தூக்கு எண்ணும் நிலை. அந்த அதிகாரி வந்ததும் ஹெலன் கெல்லரை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்துவிட்டு அவர்களது குடும்பத்தோடு வேறு நாட்டிற்கு தப்பியோட செய்தார். காரணம் இதுதான். அந்த அதிகாரி தினமும் சிறை கைதிகளை பார்வையிட வரும்போதெல்லாம் அவரை பார்த்து கனிவோடு புன்னகைப்பாராம் கெல்லர். ஆனால் அவர் திரும்ப புன்னகைக்க மாட்டார். அதனால் அன்று அவரது மனதிலே மாற்றம் ஏற்பட அந்த கனிவான புன்னகைத்தான் காரணம். ஒருவரின் அன்பின் தன்மைக்கு ஏற்பத்தான் ஒருவரின் செயல்கள் அமையும். அவரின் செயல்களுக்கு ஏற்றபடிதான் வாழ்க்கை அமையும் என்று சாக்ரட்டிஸ் சொன்னது வெரோனிகாவின் வாழ்வில் எவ்வளவு பெரிய உண்மையாக உள்ளது. ஜெபம். இயேசுவே, கனிவுடன் கூடிய அன்பை கொடுத்து உன் முகத்தை காட்டும் கண்ணாடிகளாக எங்களை மாற்றி அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை தடுமாறி தரையில் விழுகிறார். தந்தையாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற துணிந்த இயேசுவுக்கு மற்றொரு முறை சறுக்கல். சறுக்கலில் தொடர்ந்து சறுக்கிக் கொண்டே செல்லவில்லை. உண்மைக்கு கல்வாரி மலை மீது ஏறி சான்று பகர இதோ மீண்டும் எழுந்து தன்னுடைய சிலுவை பயணத்தை தொடர்ந்து விட்டார். கலிபோர்னியாவுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு விமானம் மரத்தில் மோதி நொறுங்கியது. அப்பகுதி கடுமையான பனிப்பொழியும் மலைப்பிரதேசம். அங்கே வெப்பநிலை -50 டிகிரி, அதாவது 0வை விட 50 டிகிரி குறைவு. சாதாரணமாக அந்த குளிரில் 2 நாட்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது. ஆனால் அந்த விபத்தில் 2 நபர்கள் தப்பித்தார்கள். அதுவும்
48 நாட்கள் கழித்தே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பது கூடுதலான ஒரு அதிசயம். 2 நாட்களே வாழ முடியாத இந்த இடத்தில் எப்படி 48 நாட்கள் என கேட்டபோது அவர்கள் கூறிய பதில், நாங்கள் நிச்சயம் காப்பாற்றப்படுவோம் என்று நம்பினோம். அந்த எண்ணத்திலேயே இருந்தோம். பல நாட்கள் பனிக்கட்டிதான் உணவாக அமைந்தது. மரக்கட்டைகளை கொளுத்தி தீ மூட்டிக் கொண்டோம். எங்கள் நம்பிக்கை எங்களை காத்தது. நம்பினோர் கெடுவதில்லை என்பது எல்லா மறைகளின் கூற்று. உங்கள் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே வாழ்க்கையும் அமையும். எனவே சிறந்ததையே எண்ண முயற்சிப்போம். இதோ இயேசு மீண்டும் இதைத்தான் நமக்கு குறிப்பால் உணர்த்துகிறார். தன்னம்பிக்கை இழந்து மாற்றுப்பாதையில் சென்று வாழ்க்கையை சீரழித்து கொள்ளும் இளவல்களுக்கு உரக்க சொல்வது, என்னைப் போல் மீண்டும் எழுந்து நட. பாதங்கள் தடுமாறினாலும் பாதைகள் மாறிவிடாதே. பாதைகள் மாறிட்ட போதும் எழுந்து புதிய பாதையை நோக்கி புறப்படு என்பது நம் காதுகளில் கேட்கிறதா? ஜெபம். அன்பு இயேசுவே, தடமாறிவிடாமல் உறுதியுடன் நம்பிக்கையுடனும் வாழும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 8ஆம் நிலை. இயேசுவுக்காக அழும் எருசலேம் பெண்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவை பயணத்தில் எருசலேம் பெண்களின் சந்திப்பு நடைபெறுகின்றது. உடன் இருந்த சீடர்கள், நண்பர்கள் ஓடிப்போக, தொலைவில் இருந்த பெண்கள் பகிரங்கமாக தங்கள் ஆதரவை, சீடத்துவத்தை தங்கள் கண்ணீர் வழியாக காண்பிக்கின்றார்கள். படை வீரர்களின் அச்சுறுத்தலுக்கோ அல்லது பரிசேயர்களின் புறக்கணிப்புக்கோ அஞ்சாமல் தங்கள் அன்பையும் ஆதரவையும் காட்டுகிறார்கள். பெண்கள் என்றாலே பலவீனமானவர்கள் என்று தவறான கருத்துவாக்கத்தை உருவாக்கியுள்ளது இந்த ஆண்டான் அடிமை சமூகம். இதனால் பெண்களை 2ஆம் தர குடிமக்களாகவே நடத்துகிறது. பெரும்பாலான வீட்டிலும் இதே நிலைதான். அப்படி ஓரங்கட்டப்பட்ட பெண்கள்தான் இதோ இயேசுவோடு வீதிக்கு வருகிறார்கள். நாங்கள் உம்மோடு என்ற உள்ளுணர்வுடன். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆடு மேய்க்கும் சிறுமி ஜோன் ஆஃப் ஆர்க். அவளுக்கு 12 வயது நடக்கும்போது அவளது மனதில் ஓர் எண்ணம் உதித்தது. அதாவது, இங்கிலாந்து நாட்டுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையில் நடக்கும் போருக்கு தானே தலைமை தாங்குவதாகவும் அதில் மாபெரும் வெற்றியை தன் நாட்டுக்கு பெற்று தருவதாகவும் ஆழமான எண்ணம் தோன்றியது. கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்ட ஜான் இதை நம்பினாள். படை வீராங்கனையானாள். படையை நடத்தி சென்றாள். 17 வயது நடந்தபோது கடுமையாக போராடி ஆர்லியன்ஸ் கோட்டை படைகளை நொறுக்கி பிரான்சுக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்தாள். நம்முடைய வீட்டில் சமூகத்தில் வளரும் பெண் பிள்ளைகளின் நிலை எப்படி உள்ளது? அவர்களுடைய ஆசைகள், கனவுகள் நடக்கின்றனவா அல்லது நிராகரிக்கப்படுகின்றனவா? அவர்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள் மதிக்கப்படுகின்றனவா அல்லது பெண்கள் வியாபாரத்தில், விளம்பரத்தில் பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்களாக பார்க்கப்படுகின்றார்களா? நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு நாளும் பெண்களின் உரிமைகள் பாதிக்கப்படுவதும், பணத்திற்காகவும் காமத்திற்காகவும் கட்டாயப்படுத்தவும்
பலவந்தப்படுத்தவும் மிக கசப்பான உண்மை. இந்நிலைக்காக வெட்கப்படுவோம். ஜெபம். இயேசுவே, உம்மை போன்று எல்லோரிலும் உருவம் கடந்த இறைத்தன்மையை காண அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விடாமுயற்சியோடு கல்வாரி மலையை நோக்கி பயணித்த இயேசுவுக்கு மீண்டும் ஒரு முறை சறுக்கல். விழுகிறார். ஆனால் வீழ்ந்தே கிடக்கவில்லை. ஆர்வமிக்க உள்ளத்தோடு மீண்டும் பயணிக்கின்றார். அன்று உயரமான மலையில் ஆண்டவரின் குரல் வானத்தை பிளந்து கொண்டு வந்ததே. இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற வார்த்தை நிச்சயம் நினைவில் வந்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் தடுமாறுகின்ற போது ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தை, கனிவான பார்வை, அன்பான புன்னகைக்காக ஏங்கும் எண்ணற்ற மனிதர்களை நினைத்திருக்கும். எனவேதான் மீண்டும் எழுந்து தன் இலக்கை நோக்கி பயணிக்கின்றார். நத்தானியேல் ஹவ்தான் என்பவர் சுங்க அலுவலகத்தில் அதிகாரியாக பணிபுரிந்தார். ஒரு சமயம் அவர் அந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டார். வேலையை விட்டு மிகுந்த வேதனையோடு வந்து சேர்ந்த அவரிடம் அவரது மனைவி, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே ஏதாவது எழுத வேண்டுமென்று, அதை இப்போது தொடங்குங்கள். நீங்கள் வீட்டுச் செலவுக்கு கொடுத்த பணத்தில் நான் சேமித்து வைத்துள்ளேன். இந்த சேமிப்புகள் நம் குடும்பத்திற்கு போதும் என்று அவரை எழுதுமாறு ஊக்கப்படுத்தினாள். நத்தானியேல் மகிழ்வோடு தன் கனவான எழுத்துப் பணியை தொடங்கினார். புகழ்பெற்ற த ஸ்கார்லட் லெட்டர் என்ற புத்தகத்தை எழுதி பேரும் புகழும் பெற்றார். துன்பமான நேரங்களில் வாழ்க்கை துணைதான் ஊக்கமளிக்க வேண்டும். நல்ல நண்பர்களும் இதை செய்கிறார்கள். தன்னிடம் உள்ள திறமைகளை விட பிரச்சனைகள் பெரிது என்று வருத்தப்படுகிறவர்களுக்கு அவர்களுடைய திறமையை சுட்டிக்காட்டுவது அவசியமாகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்ற குரல் இயேசுவுக்கு ஊக்கமூட்டியது. கடவுள் எல்லோரிலும் பிரச்சனைகளை விட கொடைகளையே அதிகம் கொடுத்துள்ளார். இயேசு அதை உணர்ந்ததால்தான் எழுந்து மீண்டும் சிலுவையை தூக்கி கொண்டு நடந்தார். ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்க்கையில் தடுமாறும் எங்கள் சகோதர சகோதரிகளை கடுமையான வார்த்தையால் செயல்களால் இன்னும் கீழே தள்ளிவிடாமல் அவர்கள் துணிவுடன் எழுந்து நடக்க நாங்கள் துணை புரிய எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் களையப்பட்டு நிர்வாணமாக்கப்படுகிறார். நிர்வாணமாய் நிற்பவரை பற்றி சிந்திக்காமல் அவருடைய ஆடையை பற்றி சிந்திக்கிறது படை வீரர்களின் கூட்டம். அது யாருக்கு வரும் என்று பார்க்க சீட்டு போடுகிறார்கள்.
இந்த உலகை படைத்த, அதை இயற்கையால் உடுத்தி அழகு பார்த்த இறைவனையே நிர்வாணப்படுத்தியுள்ளது. இயேசுவோ மௌனமான இரக்கத்தோடு பொறுமையாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறார். ஒருமுறை ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய நண்பர்களோடு நெருக்கமாக உரையாடி கொண்டிருந்தார். அந்த கூட்டத்திலேயே ஆபிரகாமை எதிர்த்த அவருடைய எதிரியும் இருந்தார். அவரோடும் நெருக்கமாக பேசிக்கொண்டிருந்தார் ஆபிரகாம். இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத ஒரு பெண் நேராக சென்று லிங்கனிடம் கேட்கிறாள், உம்மை அழிக்க நினைத்த எதிரியை நீர் அழிக்காமல் இவ்வாறு மகிழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீரே என்றாராம். அதற்கு ஆபிரகாம், என்னுடைய இரக்கத்தினால் அவருடைய தீவினையை, எதிர்ப்பினை அழித்துவிட்டேன், இது போதாதா என்று சொன்னாராம். இயேசு தன்னுடைய இரக்கத்தினால் தன்னை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தியவரையும் ஏற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து அன்பு செய்கிறார். இதுதான் இயேசுவின் நிலைப்பாடாக இருக்கிறது. நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? பொது நலன்களுக்காக அவமானங்களை ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது நம்முடைய சுயநலன்களுக்காக அவமானங்களை உருவாக்குகின்றோமா? ஆழ்ந்து சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, உம்மை போன்று அவமானப்பட்டும் அன்பு செய்யும் ஆற்றலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே இரண்டையும் இணைப்பவராக தொங்கிக் கொண்டிருக்கிறார். உடல் வலுவிழந்து விட்டது, முகம் பொலிவிழந்து விட்டது. ஆனால் உள்ளத்தில் பிளவுபட்டு கிடந்த இறை மனித உறவை இணைத்த நிறைவு. மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. பாவத்தால் மனிதன் தொலைந்த முகத்தை மீட்க ஆண்டவர் இயேசு தன் முகத்தை, உருவத்தை இழக்கின்றார். என்னே அவரது கருணை! ஹோல்வர்க் எல்லிஸ் என்ற அறிஞரின் சிறுவயதில் நடந்த நிகழ்வு. ஒரு சமயம் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை ஒருவன் முரட்டுத்தனமாக அடித்துவிட்டான். உடலில் காயங்களுடன் வீடு திரும்பிய ஹோலக்கை பார்த்து அவரது அம்மா துடிதுடித்து விட்டார். வேதனையோடு, யார் உன்னை அடித்தது என்று கேட்க ஹோல்வர்க் ஒரு முரடன் தன்னை அடித்ததாக கூறினார். நீயும் திரும்பி அடித்தாயா என்று தாய் கேட்டாள். ஹோல்வர்க் அமைதியாக, இல்லையம்மா, நானும் திரும்பி அடித்திருந்தால் அவனைப் போல நானும் முரடனாகத்தானே வருவேன் என்று கேட்டான். அவரது தாய் அன்போடு ஹோலக்கை அணைத்து கொண்டார். அறிஞரான ஹோலக்கின் குணம் இளமையிலேயே வெளிப்பட்டது. நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளும் முதல் இடம் வீடு, இரண்டாவது இடம் பள்ளிக்கூடம். அதனால்தான் பக்குவம் அடையும் வரை இந்த இரண்டு இடங்களிலும் குழந்தைகள் பேணி வளர்க்கப்படுகின்றார்கள். கிறிஸ்து வளர்ந்த திருக்குடும்பம் திருமறைகளின் பல்கலைக்கழகம். நற்பண்புகள் ஆன்மாவின் அருகிலேயே இருக்கின்றது. ஜெபம். அன்பு இயேசுவே, துன்புறும்போது வெறுப்பை காட்டுகின்ற எங்களுடைய இயலாமையிலிருந்து விடுதலை பெற்று வாழ்ந்திட உம் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, உம் கையில் என் ஆவியை கையளிக்கின்றேன் என்று உலகிற்கு அறிவித்துவிட்டு இயேசு தன் ஆவியை துறக்கின்றார். அன்று இயேசுவின் உயிர் மூச்சு மட்டும் நிற்கவில்லை, மாறாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உலகம் ஒரு கணம் தன் இயக்கத்தை நிறுத்தி தன் அஞ்சலியை வெளிப்படுத்தியது. நிலம் நடுங்கியது. கோவிலின் தரை இரண்டாக கிழிந்தது. இது புதியதொரு வாழ்வின் தொடக்கத்தின் அடையாளங்கள். வலுவின்மையின் வல்லமையை முழுமையாக வெளிப்படுத்தினார் இறைவன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால் 4 வயது வரை பேச முடியவில்லை. 7 வயது வரை அவரால் வாசிக்க முடியவில்லை. ஐன்ஸ்டீனின் ஆசிரியர் அவரை பற்றி சொல்லும்போது, அவன் ஒரு மன வளர்ச்சி அடையாத, அறிவுத்திறன் குன்றிய, போதுமான சிந்திக்கும் திறனற்ற, மற்றவர்களுடன் யதார்த்தமாக பழக முடியாத ஒரு முட்டாள் என்று அவனின் தாயிடமே கூறுகிறார். பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஐன்ஸ்டீனுக்கு ஜூரி பாலிடெக்னிக் பள்ளியில் இடம் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். இப்படி புறக்கணிக்கப்பட்டவர்தான் இன்று உலக புகழ்பெற்ற பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். இந்த சமூகம் ஒதுக்கிய ஒருவர் இந்த உலகின் முக்கியமான மனிதராக மாறினார். ஜெபம். அன்பு இயேசுவே, இந்த உலகம் என்னை வெறுக்கும் போதும் வேண்டாம் என்று ஒதுக்கும்போது நீர் என்னை பெரியதொரு கருவியாக மாற்ற இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையில் வளர்ந்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 13ஆம் நிலை. மரியின் மடியில் இயேசுவின் மரித்த உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவின் உடலை மரியாள் தன் மடியில் கிடத்தியிருக்கிறாள். மரியாள் பலமுறை இயேசுவை மடியிலிட்டு தாலாட்டி பாடியிருக்க வேண்டும். இப்போது தாலாட்டு பாடுவதற்கு மடியில் கிடத்தவில்லை, மாறாக உடலளவில் பிரியாவிடைக்காக துக்கத்தின் ஆழத்தில் நெஞ்சம் பழுவாகியிருக்கும். என்ன செய்ய போகிறோம் என்று அறியாத சூழலில் இறைவன் இதன் மூலம் என்னை எது செய்ய அழைக்கிறார் என்று அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கிறாள் மரியா. கிறிஸ்து தன் உடலில் ஏற்ற வேதனைகளை மரியா தன்னுடைய மனதில் ஏற்று நிறைவு செய்கிறார். ஒரே மகனையும் இழந்துவிட்டு அனாதையாக மாறிவிட்டேனே என்று புலம்பவில்லை, அழவில்லை. மாறாக ஆண்டவரின் திட்டத்தில் இன்னொரு மைல்கல்லை கடந்திருக்கிறேன் என்ற நிறைவில் இருக்கிறார். மரியாளின் தூய்மைதான் இதற்கு வலு சேர்க்க வேண்டும். இத்தாலி நாட்டின் மிக புகழ்பெற்ற சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோ. இவர் செதுக்கிய பீட்டா சிற்பம், அதாவது இறந்த இயேசுவின் உடலை மரியா மடியில் சுமக்கின்ற சிற்பம், மிகவும் உன்னதமான சிற்பம். நாடி நரம்புகள் தெரிய உயிரோட்டத்தோடும் நம்மிடம் பேசுவது போன்ற
ஒரு படைப்பு. இதை உருவாக்கிய உடனே மைக்கேலை பார்த்து அவர் நண்பர் கேட்கிறார், 33 வயது வாலிபரை சுமக்கின்ற தாய் மிகவும் இளமையாக தோன்றுகிறாளே, இது எப்படி சாத்தியம்? அதற்கு பதிலளித்த மைக்கேல் ஆஞ்சலோ, பாவமற்றவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் தூய்மையானவர்கள் எப்போதும் இளமையாகவே இருப்பார்கள் என்றாராம். எவ்வளவு பெரிய உண்மையை மிக சாதாரணமாக கூறியிருக்கிறார் மைக்கேல். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் எச்சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எங்கள் தூய்மையை இழக்காமல் வாழ்ந்திடும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடக்கம் செய்யப்பட்ட இயேசு அப்படியே அடங்கி போய்விடவில்லை. 3ஆம் நாள் புத்துயிர் பெற்று எழுந்தார். மண்ணில் விழுந்த விதை மடிந்து போவதில்லை. நிலத்தை பாறையை பிளந்து கொண்டு முளைத்து வருகிறது. ஒரு விதை தன்னை பிளக்கும்போது தான் ஒரு செடியை பிறப்பிக்க முடியும். மனிதனுடைய வாழ்க்கையில் வேதனை, பிரச்சனை, நோய், தனிமை, நெருக்கடி என்ற பிளவுகள் வரும்போதுதான் அவன் முதிர்ச்சி அடைகிறான். கடவுளும் மனிதனுமான இயேசு நமக்கு இந்த பாடத்தை கற்றுத்தர இதோ பாடுகள் பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். விதைகள் விதைக்கப்படுவதற்கு முன்பு பக்குவப்படுத்தப்படுகின்றன. மனிதனான கிறிஸ்துவும் பலதரப்பட்ட அனுபவங்கள் வழியாக தன்னையே பக்குவப்படுத்தி கொண்டார். ஒரு விதை பல விதைகளை உருவாக்குகின்றது. இயேசுவும் தன்னுடைய விதை போன்ற விழுமியத்தை பாரெங்கும் ஆலமரம் போல விருட்சம் விட்டு வளரச் செய்துள்ளார். தந்தை பெரியார் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஜாதி மறுப்பிற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கும் போது ஆதிக்க ஜாதியினர் அவர் மீது கல்லெறிந்தார்கள். உடனே பெரியாரின் ஆதரவாளர்கள் அவரை சுற்றி நின்று கல்லடி படாமல் அவரை காப்பாற்றினார்களாம். அதற்கு தந்தை பெரியார், ஏன் என்னை காப்பாற்றினீர்கள்? நான் இங்கு கொலை செய்யப்பட்டிருந்தால் நம்முடைய சித்தாந்தம் வேரூன்றி இருக்கும் என்றாராம். இந்த தெளிவை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டாரா? ஜெபம். அன்பு இயேசுவே, உயிர்த்தெழுவேன் என்ற நம்பிக்கையில் புதைக்கப்பட்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் நிரந்தரமற்றவை. அவற்றை கடந்த அமைதியான வாழ்வு உண்டு என்பதை அறியும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இறுதியாக நாம் கடந்து வந்த இந்த பாடுகளின் பாதை வெறுமனே 14 நிலைகள் மட்டும் அல்ல. இவைகள் 14 கண்ணாடிகள். வாழ்வின் பலதரப்பட்ட பக்கங்களை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. துரதிர்ஷ்டவமாக வாழ்க்கையை ஒரு சுமையாகவே அணுகி பழகிவிட்டோம். பொருளாதார பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், தனிமனித போராட்டங்கள் மூலம் வாழ்வு இன்று சுமையாக மாறிவிட்டது. வாழ்வு இவ்வாறு சுமையாக மாறுவதற்கு காரணம் நாம் வாழ்வு மட்டில் கொண்டிருக்கும் தவறான அணுகுமுறையே. நம்முடைய அணுகுமுறையை மாற்றி அமைத்து கொண்டால் நிச்சயம்
வாழ்வு சுகமான சுமையாக மாறி சுவையாகிவிடும். வாழ்வை நம் அறிவின் வழிகொண்டு மட்டும் அணுகாமல் இயேசுவை போன்று ஞானத்தின் வழிகொண்டு அணுகினால் வாழ்க்கை அனுபவங்களை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள முடியும், சுவையான அனுபவங்களாக மாற்ற முடியும். பவுல் அடிகளார் கூறுவது போன்று, துன்புறுவோர் என்று தோன்றினாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றோம். ஒன்றுமில்லாதவர் என தோன்றினாலும் யாவற்றையும் பெற்றிருக்கின்றோம். ஏழையர் என தோன்றினாலும் பலரை செல்வர்கள் ஆக்குகின்றோம். இது இயேசுவின் பாடுகளை உள்வாங்கியதால் பவுல் அடைந்த முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட வாழ்வு அனுபவத்தை நோக்கிய பயணிக்க இயேசுவின் அருள் வேண்டுவோம். ஆமேன். நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தம் தாயை நமக்காக அளித்தார். அந்த வியாகுல தாயை நோக்கி தன் ஒரே மகனை இழந்து துக்கத்தில் வாடும் நம் தேவ தாயை நோக்கி ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய இயேசுநாதரின் மிகுந்த நேசமுள்ள திருமாதாவே, மனஸ்தாபத்தினால் நொறுங்கி உள்ளத்தோடு உம்மை நோக்கி திரும்பும் எவனையும் தள்ளிவிடாதவரும் துன்பப்படுவோரை தேற்ற மறுக்காதவருமாகிய தேவருடைய திருப்படத்தின் முன்பாக நீசப்பாவியாகிய நான் ஆழ்ந்த பக்தியோடு வந்து என் முழு பலத்தையும் கொண்டு உம்மை நேசிக்கவும் வாழ்த்தி துதிக்கவும் வேண்டிய வரப்பிரசாதத்தை எனக்கு பெற்று தந்தருளும்படியாக உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஓ மரியாயின் இரக்கமுள்ள திரு இருதயமே, மிக அநேக பாவிகள் ஏற்கனவே உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்று கொண்டது போலவே நானும் உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தயை செய்தருளும். ஏனெனில் ஓ மகாபரிசுத்த மரியாயே, உம்முடைய இருதயம் இரக்கத்தின் இருதயமே அன்றி வேறு என்னவாயிருக்கிறது? இந்த கிருபையின் ஆசனத்திடமிருந்து அந்த வரப்பிரசாதத்தை மன்றாடி கேட்கும் யாருக்கும் அது மறுக்கப்படுவது எப்படி? மிகுந்த கருணையும் தயவிரக்கமும் உள்ள மாதாவே, துன்பப்பட்டுள்ள ஓர் இருதயத்திற்கு உம்முடைய தயவும் ஆதரவும் எவ்வளவு அதிகமாய் தேவைப்படுகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஏனெனில் மனுக்குலம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்தாலும் அதனால் தாங்க முடியாத அளவுக்கு உமது துன்பங்களும் வேதனைகளும் மகா தீவிரமுள்ளவையாயிருந்தன. ஓ உமது நேசகுமாரனின் உருகுலைக்கப்பட்ட உருவத்தை நீர் கண்டு தியானித்த போதும் சிதைக்கப்பட்டதும் உயிரற்றதுமான அவருடைய திரு சரீரத்தை உமது கண்ணிமை கரங்களில் தாங்கி உமது தாய்க்குரிய இருதயத்தின் மீது மென்மையாக சேர்த்து கொண்டு எண்ணற்ற தடவைகள் அதை அரவணைத்து சுட்டெரிக்கும் கண்ணீர் வெள்ளத்தை கொண்டு அதை மூடி இறுதியாக உமது இயேசுவின் காயப்பட்ட நெற்றியின் மீது உமது வாதைப்பட்ட இருதயத்தை சாய்த்த போது உமது ஆத்துமத்தை நிரப்பிய சொல்லிலடங்காத கசப்பை எந்த மனிதனினால் உணரக்கூடும்? இந்த வாக்கு கெட்டாத உம்முடைய வேதனையை உமக்கு ஞாபகப்படுத்தி என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். மரியாயே, இப்போது நீர் உமது கரங்களில் தாங்கியுள்ள இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசியருளும். ஓ இயேசுவே, ஓ மரியாயே, உங்கள் சொல்லொண்ணாத துன்பத்தை பார்த்து நீசப்பாவியாகிய அடியேன் மீது தயவாயிருங்கள். ஓ மிகுந்த நேசத்திற்குரிய இயேசுவே, எனக்காக நீர் தாங்கிய சகல காயங்களையும் வேதனைகளையும் உமது பரலோக பிதாவுக்கு காண்பித்தருளும்.
அளவற்ற இனிமையுள்ள திவ்ய கன்னிகையே, தேவரீர் என் நிமித்தமாக சிந்தின கண்ணீர் முழுவதையும் அவருக்கு காண்பியும். ஓ திருச்சுதனே, ஓ மாதாவே, எனக்காக நீங்கள் அனுபவித்த எல்லா அவஸ்தைகளையும் எல்லா இருதயவாதையையும் அவருக்கு காட்டுங்கள். மரியாயே, உமது வியாகுலங்களின் இந்த வேதனை மிக்க பரம ரகசியத்தின் வழியாக பிதாவாகிய சர்வேஸ்வரிடமிருந்து எனக்கு இரக்கத்தை பெற்று தாரும். உமது நேச பிரிய குமாரனின் நொறுக்கப்பட்டதும் உயிரற்றதுமாகிய திரு சரீரத்தை உமது தாய்க்குரிய கரங்களில் எடுத்து முன்பு நீர் செய்த அதே விதமாக இப்போது இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட திருவிழாவையும் உமது உடைந்த இருதயத்தையும் அவரது கசப்பான துன்பங்களையும் உமது வேதனையுள்ள தயால இரக்கத்தையும் அவருடையவும் உம்முடையவும் சுட்டெரிக்கிற கண்ணீர்களையும் அவருடையவும் உம்முடையவும் பெருமூச்சுகளையும் ஒரே வார்த்தையில் இயேசுவும் நீரும் இவ்வுலகில் அனுபவித்த சகல துன்பங்களையும் நித்திய பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தருளும். இந்த துன்பங்களின் வழியாக இரக்கத்தையும் மன்னிப்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமேன். வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே. புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உம்முடைய திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.